ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வம் ஷோ. நீ பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வெறி கண்டத்துலேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. வெளியே பிளானட்லேருந்து வேறு கிரகத்துலேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. 3 பழம் வாங்கினேன். 3 பழம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ஒரு பழம் வந்து 50 ரூபா கணக்கு இருக்குது, 1 கிலோ. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அப்படியே தோலை பிச்சா கையில் பிச்சா வந்துருந்தாங்க. ஆமாம் கைஸ், கையில் பிச்சா வருது பார்த்தீங்களா. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. திடீர்னு இன்னைக்கு வடவள்ளி போயிருந்தேன். ஒரு ஆட்டோவில் ஒரு அண்ணன் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. போயிட்டு வர்றப்போ வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்ல பழமா போடுங்க. சாப்பிட்டதே இல்லை. ஓகே, ட்ராகன் ஃப்ரூட்னு பெரிய ஹைப்பு பண்ணுறாங்க. அதான் இதில் என்ன அப்படி இருக்கு அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கு. வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. உருக்காம இங்கே பாருங்க, ரோஸ் கலர்ல இருக்கு. அட, நான் கூட இதான் கலர்னு நினைச்சேன். வாவ், நான் இதுதான் பலன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் தோலை திக்கா இருந்துச்சா, நான் அதை தான் பலன்னு நினைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றுலே ட்ராகன் ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். கொஞ்சம் பால்கோவா மாதிரி கட்டாது. பார்த்தீங்களா உள்ள எப்படி இருக்குன்னு. நிறைய விதையா இருக்கு உள்ள. ஐயோ, ஒரு சைட்டு போன செம சைட்டு. செம்மையா இருக்கு கைஸ். கலரு பிங்க் கலர்ல இருக்கு. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சரி, இன்னைக்கு சாப்பிடுவோம். எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல. ஒரு டிஎம் கூட இருக்கு, மனுஷன் முடிக்கிற மாதிரி ஒரு டிஎம் கூட இருக்கிற மாதிரி எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிடலான்னு நினச்சேன். அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அதுங்க கேக் மாதிரி கட்டாது. ஃபர்ஸ்ட்டு சாப்பிட போகிறேன். இதில் என்னென்ன சத்து இருக்குன்னு கூட தெரியல. எனக்கு ஒருக்க யூடியூப்ல பார்த்தேன். லைட்டா புளிப்பா இருக்கு. பழம் நல்லா சாப்பிட்டாதான் இருக்கு. லைட்டா கீவி சாப்பிட்டுக்கிறீங்களா? அதோட இது லைட் டேஸ்டா தான் இருக்கு. அப்படி இப்படி ஹைப்புனாங்க. நான் நல்லா கலராது, நிறைய சீட்ஸ் இருக்கு. டேஸ்ட் என்னன்னு சொல்ல. இளநீ வழுக்க சாப்பிட்டா எப்படி இருக்கு, அப்படியே புளிப்பா இருந்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ அப்புறம் டேஸ்ட் ஓகே தான். ஹைப் அவ்வளோ ஹைப் பண்ணாங்க. நான் சாஃப்டா இருக்கு நல்லா. லைட்டா புளிப்பா இருக்கு. எப்படி என்ன லைட்டா ஸ்வீட்டா இருக்கு. ஸ்மெல் ஒன்றும் பெருசா வரல. ஆனா பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரூட்டு.
டேஸ்ட் இல்லை. இன்னர் லேயர் தான் நல்லா இதாக இருக்கு, லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கு. ஒரு விஷயம் பார்க்க வரைக்கும் தான் பயங்கர ஹைப்பாக இருக்குது கைஸ். லைட்டாக புளிப்பு, லைட்டாக ஸ்வீட்டு, அப்புறம் கொய்யாப்பழம் மாதிரி இருக்கு. கொய்யாப்பழத்தின் 0.3% டேஸ்ட் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆஹா ஓஹோ, இந்த உலகத்தை சொர்க்கத்தை விட்டு போயிடலாங்கிற அந்த டேஸ்ட் எல்லாம் இல்லை. பலாப்பழ இனிப்பெல்லாம் இல்லை, வாழைப்பழ இனிப்புலாம் இல்லை. லைட்டா இனிப்பு, லைட்டா புளிப்பு. நான் ஹைட் பண்ணியே சாப்பிட்டேன். இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தாலே கையை பாருங்க காய்ஸ். இப்போ டக்குன்னு விக்கிபீடியாவில் எடுத்து பார்த்தேன், இது என்ன ஃப்ரூட்டு, என்ன நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து சீனுக்கு சாப்பிட்ற காய். மொத்தம் இது வந்து கள்ளிச்செடி இருக்குல்ல, கேக்டஸ், சப்பாத்தி கேள்வி பார்த்தா அந்த பழம் முள்ளாக முளைச்சதை அதை உரசிட்டு சாப்பிடுவோம். எனக்கு ஒருத்தர் எங்கள் அப்பா அப்படின்னு இருந்தார். அதோட அந்த கள்ளி செடியோட வெரைட்டிஸ் இருந்தது தான் அந்த ஃப்ரூட்டு. இதில் என்ன நியூட்ரிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 84% கிட்ட வாட்டரு, அப்புறம் ஒரு 15% வந்து கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் வந்து ப்ரோட்டீனில் ஃபேட் இல்லை. டோட்டலாக 240 கிலோ கலோரி ஜூல் தான். அதனால மைக்ரோ நியூட்ரிஷன் சுத்தமாக இல்லை. மொத்தம் இந்த ஃப்ரூட்டை வந்து சீனுக்கு சாப்பிட்றது, மாசைக்கு சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு பெருசாக டேஸ்ட் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, கிவி ஃப்ரூட் மாதிரி லைட்டாக சீடு வந்துருக்கு, அது உண்மை தான். இதில் விக்கிபீடியாவிலே போட்டுருச்சு. ஹைப்புக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, கலருக்கு ஓகே, பார்க்க பிரைட் கலராக இருக்குது. இதில் வந்து சரக்கெல்லாம் செய்கிறாங்கன்னா ப்ரீவேஜஸ், ஏதோ பஞ்சு, ரெட் பஞ்ச் ஏதோ பண்ணுறாங்கன்னா, அப்புறம் கலருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதுக்கு வெள்ளரிக்காய் 2 வெள்ளரிக்காய் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு நோட்டு போயிடலாம். கேட்டால் ஒரு பழமே வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் லைட்டாக அனுப்பாரு, அவ்வளோதான். ஓகே கைஸ், இதுதான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஃபுட்டை சாப்பிட்ருக்கோம். அப்புறம் வந்து செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க. வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஜாலியாக தான் இருக்குது வீடியோ எடுக்கிறது. அதனால் பாய், see you.